TAT. TAT stands of TAT, Thematic Apperception Test. Thematic Apperception Test. பொருளறிவோடு இணைந்தறி சோதனை. First introduced by Murray in 1943. 1943 ஆண்டு முதலில் பொருளறிவோடு இணைந்தறி சோதனையை அறிமுகம் செய்தவர் முர்ரே. ஏற்கனவே இது பிஜிடிஆர்பி டெட் எக்ஸாமில் டிஏடியை அறிமுகம் செய்தது யார் என்று கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு சரியான விடை முர்ரே. தென் முர்ரே உருவாக்கிய டிஏடி எதற்கு பயன்பட்டது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது, டு மெஷர் த நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட், அடைவூக்க தேவையை மதிப்பிடுவதற்காக முர்ரே என்பவர் டிஏடி என்கின்ற சோதனையை உருவாக்கினார். தென் later it was fully developed for the assessment of personality with the help of C.D. Morgan. பின்னாளில் C.D. மார்கன் அவர்களால் ஆளுமையை அளவிடுவதற்காக மேம்படுத்தப்பட்டது. தென் எத்தனை படங்களை கொண்ட அட்டை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது 30 படங்கள், 30 பிக்சர்ஸ். அந்த படங்கள் எவ்வாறாக காணப்பட்டது அப்படின்னா, வெரைட்டி ஆஃப் ஆக்சுவல் லைஃப் சிச்சுவேஷன், பல்வேறுபட்ட நிஜ வாழ்க்கை சூழ்நிலையை மையப்படுத்தப்பட்ட படங்களாக இருந்தன. இந்த படங்களை ஒவ்வொன்றாக சோதிக்கப்படுவதற்கு வழங்கப்பட்டு அவர்களுடைய ஆளுமையை கண்டறியப்பட்டது. இந்த 30 அட்டைகளில் 10 அட்டைகள் ஆண்களுக்கும் 10 அட்டை பெண்களுக்கும், 10 அட்டை காமன் பொதுவாக ஆணுக்கு அல்லது பெண்களுக்கு வழங்கப்படுதல் அப்படின்னு பார்க்கும்போது, டிஏடி சோதனையில் டிஏடியில் மொத்த அட்டைகளின் எண்ணிக்கை 30. அப்போ ஒரு ஆணுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய அட்டைகளின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டால் 20. எப்படி நம்ம 20 என்று கணக்கிடுறோம் அப்படின்னா, ஆண்களுக்கு பிரத்யோகமாக 10 அட்டைகள் வழங்கப்படுகிறது, பொதுவாக ஒரு 10 அட்டை, அப்போ மொத்தம் 20 அட்டை. பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கு 10 அட்டை, பொதுவான ஒரு 10 அட்டை, மொத்தம் 20 அட்டைகள். Then CAT stands of CAT Children Apperception Test, குழந்தைகளுக்கான பொருளறிதல் டெஸ்ட் சோதனை. குழந்தைகளுக்கான பொருளறிதலோடு இணைந்தறி சோதனை. இது எத்தனை வயது குழந்தைக்கு அளவிடப்படுகிறது என்று பார்க்கும்போது 3 to 10 years, 3 to 10 வயது குழந்தைகளுக்கு செய்யப்படக்கூடிய சோதனை. இதுவும் நம்ம ஏற்கனவே பிஜி மற்றும் டெட்டு தேர்வுகளில் சிஏடியினுடைய விரிவாக்கம் கேட்கப்பட்டது. அடுத்ததாக சிஏடி டெவலப்டு பை அப்படின்னு ஏற்கனவே வினா கேட்கப்பட்டது. அது யார் அப்படின்னா டாக்டர் லியோபோல்ட் பெல்லக். டாக்டர் லியோபோல்ட் பெல்லக் என்பவர் தான் சிஏடி மேம்படுத்தப்பட்டது அல்லது உருவாக்கப்பட்டது யார் என்றால் டாக்டர் லியோபோல்ட் பெல்லக்.